Tamil Bible Study. இந்த வேத பாடத்திற்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தருள்வீராக. எங்களுக்கு இது பிரயோஜனம் உள்ளதான வேலையாக காணப்படட்டும். வரவேண்டியதான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் கூட்டி சேர்ப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம். நியாயாதிபதிகளை குறித்து நான் உங்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். அதை குறித்து சொல்ல முடியுமா? நியாயாதிபதிகளில் என்ன விசேஷம், என்ன பார்க்கிறோம், என்ன கற்றுக்கொள்ளுகிறோம், இந்த புத்தகத்தினால என்ன பிரயோஜனம்? பார்த்தா பயங்கரமாக விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிடுறாங்க. ஆண்டவர் கொண்டு வந்ததானதெல்லாம் மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிறார். ஸோ அப்படிப்பட்ட ஆமாம், அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யோசுவாவினுடைய நேரத்திலே பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் அவர்கள் முழுவதுமாக துரத்தி விடாமல் ஒரு கூட்டம் அங்கங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்போ அது நியாயாதிபதிகளுடைய நாட்களில் அவர்களுக்கு, அதாவது இஸ்ரவேலுடைய தேசத்தில், கானான் தேசத்தில் காணப்பட்ட அந்த நாட்களில் அது அவர்களுக்கு கண்ணியாக அமைந்தது. இப்போ நியாயாதிபதிகளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜனங்க கர்த்தருக்கு பிரியமாய் கொஞ்ச நாட்கள், அதற்கப்புறம் கர்த்தரை விட்டு வழி விலகுகிறதான காலம், இப்படியாக தொடர்ச்சியாக மாறி 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 வந்து கொண்டு இருந்தது. அப்புறம் செய்தியின் வேளையில் கூட சில காரியங்களை நான் உங்களோடு கூட சொன்னேன், சில பாயிண்ட்ஸ். ஏன் இவர்களெல்லாம் ஆண்டவர் அழித்து விட சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய அந்த விக்கிரக ஆராதனையின் காரியங்களும் இவர்களுடைய ஒரு இம்மாரல் லைஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தர் கண்டபடினால்தான் அந்த ஜாதிகளை அழிக்க சொன்னார். எகிப்தில் அந்த ஜாதிகளை ஆண்டவர் அழிக்க சொல்லலை. எகிப்தில் கூட பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை காணப்பட்டது. ஆனால் ஒரு இம்மாரல் லைஃப் கானான் மேலே அங்கே கிடையாது. அப்போ கானான் அதை விட, எகிப்தை விட மோசம். விக்கிரக ஆராதனையின் பக்கமும் இம்மாரல் லைஃப் பக்கமும் பார்த்தீங்கன்னா கானான் ரொம்ப மோசமாய் காணப்பட்டது. இந்த ஜாதியை அழிக்க சொன்னார். அதற்கு காரணம் உண்டு, அவர்களுடைய அக்கிரமம் நிறைவேறினது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனபடினால் ஆண்டவர் அழிக்க சொன்னார். அடுத்து கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு புத்தகம் இது. இவ்வளவு செய்தும் அந்த ஜனங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் பார்க்குறாரு வழியாக அவர்களை அழித்து விடலை. தன்னுடைய ஆணையையும் உடன்படிக்கையும் நினைவு கூர்ந்தவராக அவர்களுக்கு தொடர்ந்து ஆண்டவர் சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே வருகிறார். ஆனால் தண்டித்து கொண்டும் வருகிறார், மனம் இறங்குகிறார். திரும்பி பார்க்கும்போது மனம் இறங்குகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் அதில் அதிகமாய் காணப்படுது. அது இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். சரி, நியாயாதிபதியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. கர்த்தருடைய தூதனானவர் என்று நீங்கள் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அது மோஸ்ட்லி யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னால், தேவன் ஒரு தூதுவனாக வெளிப்பட்டதை தான் குறிக்குது. தேவன் தன்னுடைய தூதுவனாக அவர் வெளிப்பட்டதான அந்த காரியத்தை தான் அது குறிக்குது. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகீமுக்கு அவர்களோடு கூட பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்ததான அவர் தான் பேசுகிறார். இங்கே, நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? கர்த்தர் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாரு அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப கூலாகவும் எடுக்க முடியாது. கர்த்தர் சாஃப்டாக பேசினாலும் அது ரொம்ப சீரியஸான வேர்ட்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க முடியும். அப்போ அவருடைய பக்கத்தை அவர் சொல்கிறார், நான் ஒருபொழுதும் நான் உங்களை கைவிடுகிறதில்லை. நான் பார்த்தீங்கன்னா உங்களோடு கூட செய்த உடன்படிக்கையை நான் முறித்து போடலை, ஆனால் நீங்கள் அப்படி செய்தீர்கள், ஏன் என்னுடைய சொல்ல நீங்கள் கேட்காம போனீங்க அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறார். ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். இது எப்படி? இப்போ அஃப்கோர்ஸ் இந்த பாயிண்ட் நமக்கு புரியுது. அவர்களை நான் உங்களுடைய முகத்துக்கு முன்பாக துரத்துவேன் என்று சொன்னவர் இந்த இடத்துல அவர்கள் உடன்படிக்கையை மீறினபடினாலே நான் துரத்துவதில்லை அப்படின்ட்டு சொல்லுகிறார்.
அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் அப்படின்றார். அது எப்படி அவர்களுடைய தேவர்கள் இவர்களுக்கு கண்ணியாவார்கள்? எப்படி? அதுதான் விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பீலேயாமுடைய காரியம் தான். பீலேயாம் இடத்துல ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஜனங்களை சபிக்க கூடாது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த தேவனுடைய சாபத்தை, அதாவது மெய்யான தேவனுடைய சாபத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற வேண்டுமானால் அதற்கு என்ன செய்யணும்? தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தால் தேவனுடைய கோபாக்கினையும் சாபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்திருந்ததான பீலேயாம் என்ன பண்ணா, அப்படியாக அவர்களை திசை திருப்பி அவர்களுடைய மனதை வழுவச் செய்து கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய சொன்னபடினாலே, ஏவினபடினாலே, அவன் பேக்ரவுண்ட்ல இருக்கிறான், அவன் முன்னாடி வரவே இல்லை, ஏவினபடினாலே அந்த இடத்துல அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வழி விலகி போகும் பொழுது கர்த்தருடைய சாபமும் கோபாக்கினையும் வந்தது. அப்போ அந்த அந்நிய ஜனங்களோடு கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் வைத்த அந்த உறவு அவர்களுக்கு கண்ணியானது. அதே போல இந்த இடத்துல இந்த அந்நிய தேவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விரட்டப்பட வேண்டும், அவருடைய விக்கிரகங்கள்லாம் அங்கேருந்து வெளியிலே தள்ளப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில இருக்கும் பொழுது அவைகள் கண்ணியாகிறது. இன்னைக்கு நம்ம கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம். அந்நிய தெய்வங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் நாம் அனுமதித்து வைத்திருப்போம் என்று சொன்னால் அவைகள் நமக்கு கண்ணியாகும். நம்ம தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார், ஆனால் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அவைகள் காணப்படும் போது, அல்லது நாம் அதை அனுமதித்திருப்போம் என்று சொன்னால் அவைகள் நமக்கு கண்ணியாகும். அதுதான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிற காரியம். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அப்போ ஆண்டவர் பேசும்போது ஒரு மனம் திரும்புகிறதான இருதயம் அவர்களுக்கு எப்பொழுதுமே காணப்பட்டது. ஆனால் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அதை மறந்து போய் முரட்டாட்டம் பண்ணுகிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டே தான் வருகிறோம். ஆனால் இந்த ஜனங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி மனம் திரும்புகிற இருதயம் அப்படியே உணர்த்தி காண்பிக்கும் போது மனம் திரும்பி அழுகிற இருதயம் வந்து அவர்களுக்கு காணப்பட்டது. அது மோசேவின் காலத்திலையும் யோசுவா அவரிடத்துல சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசுவா புத்தகத்தில் வாசிப்பீங்க, கர்த்தர் தெய்வமானால் அவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்க, நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம்னு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் முழு தேசமும் ஒப்பு கொடுத்து வருகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய தூதனான இந்த வார்த்தைகளை சொல்லும்பொழுது ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அவ்விடத்திற்கு போகீம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். யோசுவா இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்ட போது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு போனார்கள். அதாவது பிரித்து கொடுத்ததான அந்த பங்கு வீதத்திற்கு அவர்கள் போனார்கள். யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அப்ப யோசுவாவினுடைய நாட்கள்ல கர்த்தரை நோக்கி அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அதே மாதிரி யோசுவாவுக்கு பின்பு மூப்பர்கள் காணப்பட்டார்கள் அல்லவா, அவர்களுடைய நாட்கள்ல கூட என்ன பண்ணாங்களாம், எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை எப்ராயிமின் மலை தேசம், இது முன்னாடி நம்ம பார்த்ததுதான், யோசுவாவின் புஸ்தகத்துல நம்ம பார்த்ததான காரியம் தான். அவனை எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அதாவது யோசுவாவோடு கூட சம காலத்திலே வாழ்ந்ததான அந்த மூப்பர்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. சுத்தமா அறியாதவர்களானா அப்படிலாம் கிடையாது, பட் யோசுவாவின் காலத்திலே காணப்பட்ட அந்த சந்ததியில இருந்தவர்களை போல இந்த காரியங்களை அறியாதவர்கள். நீங்க எகிப்து தேசத்துல கூட இந்த காரியத்தை நீங்க வாசிப்பீங்க. அதாவது யோசேப்பை வந்து அறியாத ஒரு பார்வோன் எழும்பின போதுதான் அங்க பிரச்சனை ஆரம்பிச்சது. யோசேப்பை சுத்தமா அறியாத பார்வோன்லாம் இருந்திருப்பானா? நிச்சயமா சான்ஸே கிடையாது. ஏன்னா யோசேப்பை குறித்து பல சந்ததிகளுக்கு பின்பும் கூட எகிப்து ஜனங்க என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. அர்த்தம் என்னன்னா, யோசேப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பார்வோன், யோசேப்பை அற்பமாய் நினைத்த ஒரு பார்வோன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தேசத்துல காணப்படும் போது வேற ஒரு அந்நிய தேசத்திலே காணப்படுகிறவர்கள் அந்த தேசத்துல வந்து முக்கியத்துவத்தை பெற்று அவர்கள் வளர முடியும். ஆனால் ஒரு அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது இவனுக்கு எதுக்கு இந்த இது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மொர்தெகாயை கூட எடுத்துக்கோங்களேன். மொர்தெகாய் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ராஜாவுக்கு அடுத்தவனாக என்ன பண்ணான்,
ஒரு நல்ல ஒரு பெரிய அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். அவனை வந்து எல்லாருமே கனப்படுத்தினார்கள். மொர்தெகாய் தெரியாதவர்கள் யாருமே பெர்சியா தேசத்துல 127 தேசத்திலும் இருந்திருக்க முடியாது. ஆனால் இது இப்படியே இருக்குமா அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது. நிச்சயமாக 2-3 ஜெனரேஷனுக்கு அப்புறமே மொர்தெகாய்க்கு எதுக்கு அவ்வளவு பெரியதான பதவி கொடுக்கப்பட வேண்டும்? இவர்கள் ஒரு சிறு கூட்டம் தானே. எவ்வளவு பெரிய ஜாதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேசத்துக்குள்ள பேரரசுக்குள்ள காணப்படுகிறார்கள், பெர்சிய ராஜ்யத்துக்குள்ள என்று சொல்லி விரோதமாக எழும்பி இருப்பார்கள். ஒரு காலம் வரும்போது முக்கியமா மொர்தெகாயினுடைய ஜனங்கள் அப்படின்னாலே வெறுக்க ஆரம்பிப்பாங்கன்னா எப்படி இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இவர்களுக்கு இந்த தேசத்துக்குள்ள ராஜ்யத்துக்குள்ள அப்படின்ட்டு வந்திருக்கும். அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பின் காலத்திலையும் நடந்திருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து நல்ல நல்ல பொசிஷன்லையும் நல்ல நிலையிலும் அவர்கள் காணப்பட்டிருப்பாங்க. எகிப்தியரை விட நல்ல நிலையில் என்ன பண்ணியிருப்பாங்க? இஸ்ரவேலர்கள் நிச்சயமாய் காணப்பட்டிருப்பார்கள். ஆனால் நேரம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா யோசேப்பை அறியாத ஒருவன் அல்லது யோசேப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு ராஜா வரும்பொழுது என்ன பண்றான்? இவர்களை எல்லாம் சிறுமைப்படுத்தி என்ன பண்றான்? அவர்களை அடக்குகிறதை நம்ம வந்து சிம்பிளா 2-3 வேர்ட்ஸ்லயே நம்ம பார்த்தோம், வசனத்துல பார்ப்போம். ஆனா அது பெரிய காரியமாக இருந்திருக்கும். அதே போலதான் இந்த இடத்துலையும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களிலும் யோசேப்பை வந்து யோசுவாவை நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். புதிய ஏற்பாட்டில் கூட யோசுவாவை பார்க்குறோம். யோசுவாவை மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யோசுவா வந்து கர்த்தருக்குள்ளாக அந்த ஜனங்களை நடத்தும் போது அவனுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து நடந்த சந்ததி போயிடுச்சு. இனி யோசுவா பேர சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்டதான நியூ ஜெனரேஷன் நம்ம பார்க்குறோம்ல. இன்னைக்கு புதிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வரும்போது பெரியவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காத போது மதிக்க மாட்டேன் அப்படி சொல்றோம்ல. அதே போல யோசுவாவினுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, மோசேயினுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சந்ததிகள் வரும்பொழுது அப்படின்னு அர்த்தம். அது அறியாத 10வது வசனம், அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின். இதுக்கு மெயினான ரீசன் என்ன? இப்படி ஒரு சந்ததி எழும்பி வருகிறதற்கான மெயினான ரீசன் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அதுதான் ரீசன். என்னன்னா ப்ராப்பராக கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் வந்து போதிக்கப்படலை. அஃப்கோர்ஸ் கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவருடைய வார்த்தைகளிலும் அவருடைய ஆவியினாலும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறதான அந்த வார்த்தைகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணாதானே. அப்ப சாட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து சரியாக போயிருக்க வேண்டும். இப்ப ஒருவேளை நம்ம இன்னைக்கு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் எடுத்திருந்தோம், ஆனால் நான் அதுதான் இன்னைக்கு எடுக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அதுல பாருங்களேன், ஒரு வசனத்தை ரொம்ப அழகா வந்து அவர் சொல்லுவாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அது எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றதான காரியம், கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நீ வந்து மற்றவர்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லுவாரு. 2வது வசனத்தை பாருங்களேன். என் குமாரன் ஆகிய தீமோத்தேயு, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்துல ஒப்புவி. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்ட காரியத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையுள்ள மனுஷனாக உன்னை கண்டு உன்னிடத்துல ஒப்புவித்திருக்கிறேன், உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வந்து நீ சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், அங்கீகரித்திருக்கிறாய், அந்த காரியத்தை நீ பிரசங்கிக்கிற. ஆனா அதோட நீ விட்டுறாத தீமோத்தேயுவே. நல்லா கவனிங்க, எப்படி இருக்கு பாருங்களேன். நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ளவர்கள் மனுஷர்களிடத்திலே ஒப்புவி அப்படின்னு சொல்றான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தீமோத்தேயு நீ போனதுக்கு அப்புறம் இதை வந்து தொடர்ந்து போதிக்கத்தக்கவர்களிடத்துல, மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்திலே ஒப்புவி அப்படின்றான். இதே காரியம் தான் அங்கேயும். ஆண்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுடைய இதே தான் சொன்னார். என்ன? தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணணும்? அவன் போதிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. ஆதியாகம புத்தகத்தில் நீங்க வாசிப்பீங்க. ஆண்டவர் வந்து இப்படியாக அவனுக்கு சொல்லி கொடுத்தார். அப்ப இந்த இடத்துலயும் என்ன மிஸ்ஸிங்கு? இப்ப நம்ம வந்து யோசுவாவை வந்து பிளேம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல அந்த கூட இருந்த மூப்பர்களை பிளேம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் ஏன்னா அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்கலாம், ஆனால் கற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. அப்ப இதுல வந்து 2 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, கற்றுக் கொடுக்கிறவர்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போதிக்க வேண்டும். அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணணும்? அதை உள்வாங்கி அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போக வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அப்படி போனால்தான் இந்த தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் வந்து தொடர்ந்து அவர்களுக்கு காணப்படும். இந்த ஆசீர்வாதமும் பார்த்தீங்கன்னா சந்ததி சந்ததியாக மற்றவர்களுக்கும் அந்த சந்ததிகளுக்கு போய் சேருவது. 11வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள்.
எப்படி இருக்கு பாருங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சா இவ்வளவு அறிவில்லாத ஜனங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் மனிதர்களுடைய அந்த இருதயம் எப்படி காணப்படுதுன்னா, அந்த உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா எளிதாக என்ன பண்ணும், அது மற்ற தெய்வங்களை நம்பி அது போக ஆரம்பிச்சோம். இப்ப எத்தனையோ பேர் சபைக்கு வருகிறார்கள், சபையில இந்த கர்த்தர் செய்கிறதான அற்புதத்தை தேடி வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு இந்த இடத்துல ஒன்றும் நடக்கவே இல்லை. ஒரு அற்புதமும் உடனே அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கல. இப்ப இன்னொரு இடத்துக்கு போகிறார்கள், விக்கிரக கோயிலுக்கு போகிறார்கள். அந்த இடத்துல போய் அவர்கள் வேண்டிக் கொள்ளும் போது உடனே ஒரு காரியம் நடக்குது. இப்ப காக்கா உட்காரும் போது பணம்பழம் விடுறதை போல பை கோஇன்சிடென்ஸோ வாட் எவர் இட் இஸ், அல்லது கர்த்தர் அவர்களை சோதிக்கும்படியாகவே இவர்கள் எதிர்பார்த்திருந்த அற்புதம் அங்க போகும்போது நடந்தது அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய இருதயம் எப்படி திங்க் பண்ணும்? எப்படி இது உண்மையான தெய்வமா இருக்கும்? இவ்வளவு நாட்கள் அந்த தெய்வத்தை நம்பி இந்த ஆலயத்துக்கு நான் போனேன், கர்த்தரை பணிந்து கொள்ள போனேன், பணிந்து கொண்டேன், உண்மை உள்ளவனாக தான் நான் காணப்பட்டேன், ஆனாலும் என்ன பலன்? தெய்வமே அல்ல என்று சொல்லி அந்த ஆலயத்திலே போதிக்கிறார்களே, அந்த விக்கிரகத்திட்ட நான் போகும்போது உடனே நடக்குது அப்படின்னு நடந்தது என்று சொன்னார். அப்ப அந்த அற்புதங்கள் காணப்படுது பாருங்க. இந்த பொய்யான அற்புதங்களின் மூலமாக எளிதாக தேவனுடைய பிள்ளைகள் கூட எளிதாக ஈர்க்கப்பட முடியும் என்பது பாத்தீங்கன்னா உண்மை. அப்ப இந்த ஜனங்கள் ஏன் இப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா அவர் சொல்றாரு. 2 வசனத்துல 11, 12 அவர் ஈஸியா சொல்லிடுறாரு. ஆனா இப்படி எல்லாம் சாத்தியமானு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 100% இது சாத்தியம். ஏன்னா இந்த ஜனங்களை பார்க்கிலும் பயங்கரமா வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் மேல அவ்வளவு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள்லாம் நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு அவர் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள் கூட அந்த கர்த்தரை விட்டு விலகும்படியான ஒரு டெஸ்டிங் அவர்களுடைய வாழ்க்கையில வந்தபோது அவர்கள் விழுந்தார்கள் என்பதை நம்ம இதில் கற்றுக்கொள்கிறோம். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம இன்னும் இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு கோபத்தை கொண்டு வந்தது என்று 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராக்கி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்களின் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். இதுதான் நீங்க தொடர்ந்து நியாயாதிபதி புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்து கொண்டே வர முடியும். அப்ப இந்த இடத்துல அவர்கள் கர்த்தரை விட்டு விலகும் போது அவர்களை ஆண்டவர் விற்று போட்டார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் அவர்களை கைவிடுகிறார் என்று அர்த்தம். அவர்கள் மனம் திரும்பும் மட்டுமாக சத்துருக்களுடைய கையில என்ன பண்றாரு? அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். 15வது வசனம், கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது, மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். நியாயாதிபதிகள் அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார். அப்ப இந்த 16, 17 வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளா நியாயாதிபதி புஸ்தகத்திலே காணப்படுற அத்தனையும் பிரீஃப் பண்ணுது, சம்மரைஸ் பண்ணுது. என்னன்னா கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். ஒரே டைம்ல அநேக நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணவே இல்லை. ஒரு நியாயாதிபதி எழும்ப பண்றாரு, அவர்களுடைய சொல்லை கேட்டு என்ன பண்றாங்க? அவர்கள் கீழ்ப்படிந்து கொஞ்ச நாள் நடக்கிறாங்க. கொள்ளையிடுவருடைய கண்கள்ல இருந்து தப்பு வைக்கப்படுகிறார்கள். அதற்கப்புறம் 17வது வசனம், அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் திரும்பவும் பாத்தீங்கன்னா அவர்கள் போகிறார்கள். நியாயாதிபதி சொல்லை கேளாம அவர்கள் போகும் பொழுது திரும்பவும் பாத்தீங்கன்னா அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறார்கள். 18வது வசனம் அது சம்மரைஸ் பண்றது, ஹோல் நியாயாதிபதிகளை சம்மரைஸ் பண்ணுது. 16 and 17th verse. கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதிகளோடே கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். இதான் பாத்தீங்கன்னா அவர்களை தண்டனைக்கு சிறுமைக்கு ஒப்பு கொடுத்தாலும் கூட தன்னுடைய ஜனங்கள் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவரை நோக்கி கதறுகிறதான அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ணார்? ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கும்படியான ஒருவனை அப்பப்போ எழுப்பி கொண்டே இருந்தாராம். அதுதான் சம்மரைஸ் பண்ணி 18ல சொல்றாங்க. அவர் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணுவாராம்? அவர்களுக்காக வருந்தி திரும்ப அவர்களை மீட்கிறார். 19, நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி
அந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் பாருங்களேன், அந்த ஜனங்க விழுந்து திரும்ப எழுந்திருக்கும் போது, மனஸ்தாபப்படும் போது ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிறார். ஆனா சொல்லுகிறதான காரியம் பார்த்தீங்க அப்படி சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு காணப்படுகிறதான அந்த ஒரு பிளெஸ்ஸிங் அவர்கள் இழக்கிறார்கள். என்ன பிளெஸ்ஸிங் பாருங்க, ஒருவேளை ஆண்டவரே பிடித்து கொண்டு சம் ஜெனரேஷன் இருந்தாங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கம்ப்ளீட்டா அவர்களை துரத்தி விடுவார். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அப்ப நான் விட்டு வைக்கிறதுக்கு இன்னொரு ரீசனையும் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த ஜனங்களின் மூலமாக இந்த ஜனங்களை என் ஜனங்களை நான் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. அப்ப இது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் கூட என்னதான் ஒரு தேசம் கிடைச்சாலும் இந்த ஜாதிகள் வந்து அவர்களை நெருக்க தான் செய்கிறார்கள். இவர்களை கம்ப்ளீட்டா வந்து விரட்டிட முடியுமானா, ஆண்டவர் விரட்டினாதான் விரட்ட முடியும். இல்லை உலகமே சேர்ந்தாலும் என்ன பண்ண முடியாது, விரட்ட முடியாது. அவர்கள் நெருக்கி கொண்டேதான் ஒரு முள்ளாக தான் காணப்படுவார்கள். ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பும் பொழுதுதான் முழுவதுமான ஒரு விடுதலை, ஆத்தும விடுதலை வந்து அவர்களுக்கு கிடைக்க போகுது. சரி, 23 வசனம். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புவிடாமலும் அவைகளை சீக்கிரமாக துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். அப்ப இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இவர்களுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும், இவர்கள் செய்ததெல்லாம் தீமையான காரியங்களாய் காணப்பட்டாலும் கூட அதையெல்லாம் ஆண்டவர் வந்து நன்மைக்கு ஏதுவாக அவருடைய வாழ்க்கையில செய்ததை நீங்க இந்த அதிகாரத்தினுடைய முடிவில் நீங்க பார்க்க முடியும். இவர்கள் செய்ததெல்லாம் பயங்கரமான அநியாயமான காரியம்தான், கர்த்தருக்கு விரோதமான காரியம்தான். ஆனால் அது நிமித்தமாக ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா சில சாபமான காரியங்களை அவர்களுக்குள்ள கொண்டு வந்தார். ஆனால் அந்த காரியங்கள் கூட அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவரால் பயன்படுத்த முடியும் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஏன்னா அதுல எப்படி பாத்தீங்க, இப்ப இந்த ஜாதிகளை வந்து ஆண்டவர் வந்து அவர்களை வந்து அழிக்க சொன்னாரு, துரத்த சொன்னாரு, அவர்கள் உள்ள இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்க செய்ததான காரியத்தின் மூலமாக தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, இவர்களுடைய டிசிஷன் தான் நம்ம பார்க்கிறோம். யோசுவா முடிவின் போது பார்க்கிறோம், ஒவ்வொரு ஜாதிக்கும் அவன் பிரிச்சு கொடுக்குறான். அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ராமியரா அவர்கள் வந்து இவர்களை விரட்டவில்லை, யூதா கோத்திரம் அவர்கள் நடுவில் இருந்த இவர்களை விரட்டவில்லை, நடுவிலே அவர்கள் இருந்தார்கள். இப்படி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம், எல்லா கோத்திரத்துக்கும் அது பார்க்கிறோம். அதை அவர்கள் செய்திருக்க வேண்டும். அவர்கள் பலத்த போது என்ன பண்ணிருக்கணும், அதை செய்திருக்கலாம். ஆனா செய்யல. அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டார்கள், அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள், அவர்களை சேவிக்கிறதுக்காக வைத்து கொண்டார்கள், தங்களுக்கு உதவி செய்யறதுக்காக சர்வெண்டா இருக்கிறதுக்காக வைத்து கொண்டார்கள் பார்க்கலாம். ஆனா இது அவர்களுக்கு எப்படி கண்ணியா போனது, அநியாயமான தீமையான கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். அது நிமித்தமாக வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க, ஃபார் ஜெனரேஷன் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் கூட இந்த காரியத்தை கூட தன்னுடைய ஜனங்களை புடமிடுவதற்கு, தன்னுடைய ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா சோதிக்கப்படுவதற்கு, தன்னை நோக்கி திரும்புவதற்கு, அவருடைய இருதயத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுகிறதற்கு ஏதுவாக அதை பயன்படுத்தினார். அதனால்தான் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆச்சரியமான காரியம். இது ஒரு மனுஷன் வந்து திங்க் பண்ண செயல்பட முடியாததான ஒரு காரியம். ரோமர்ல வாசிக்கிறோம்ல, நமக்கு விரோதமான காரியங்கள், தீமையான காரியங்களை நன்மைக்கு ஏதுவாக நம்ம அன்பு செலுத்தணும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரிடத்துல அன்பு செலுத்தினால் நன்மைக்கு ஏதுவாக வந்து ஆண்டவர் மாற்றுவார். அப்படின்றது ஒரு மனுஷனால மாற்றவே முடியாது. இது எப்படிதான் ஆண்டவர் பண்ணுவார்னு தெரியாது. ஆனா சாபமான ஒரு காரியம் கூட தன்னுடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாக, மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக, அவர்களை டெஸ்ட் பண்றதுக்கு ஏதுவாக ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் பயன்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. பார்க்கலாம் 22. அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடாமலும், அதாவது அந்த ஜனங்க துரத்தாததுக்கு காரணம் அவர்கள், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்றாரு. அப்படி ஆக்சுவலா இப்ப ஆண்டவரா வந்து பாத்தீங்கன்னா யோசுவாவின் நாட்களில ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பலத்த போது அவர்கள் அந்த காணப்படுகிற ஜாதிகளை துரத்தாது இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆக்சுவலா கிடையாது. இல்ல, அவங்கதான் அதை டிசைட் பண்ணி என்ன பண்றாங்க, துரத்தாம இருந்தாங்க. கீழ்ப்படியாம அவங்க தான் துரத்தாம இருந்தாங்க. அந்த டிசிஷனை கேட்கிறேன். ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொல்லி இவர்களை துரத்தாத நீ அப்படி சொல்லல.
ஆனால் இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு நான் வந்து துரத்தல அவங்கள அப்படின்றாரு. அப்ப மனுஷன் எடுக்கிறதான அந்த தவறான முடிவுகள் அஃப்கோர்ஸ் அந்த மனுஷன் தான் எடுக்கிறான், அதனாலதான் பாத்தீங்கன்னா பலனை சந்திக்கிறான். ஆனா ஆண்டவர் கடைசியில சொல்லுகிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து அவர்களை துரத்தவில்லை அப்படின்றாரு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப இதை அனலைஸ் பண்ணி நீங்க வந்து பார்க்க வேண்டியதான வசனம். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். என்னுடைய கேள்வி, ஆண்டவர் அப்படி துரத்தி விடாம விட்டு வைத்தாரா, இல்ல இவர்கள் தான் துரத்தலையா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆண்டவருடைய கிளைம் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் தான் துரத்தி விடல அவங்கள அப்படின்றார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்லி கொண்டு வந்தார் அவர்களை? நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என்ன பண்ணுவேன், நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு முன்னால போய் அந்த ஜாதிகள் எல்லாம் துரத்துவேன். அப்படிதான் யோசுவா ஆரம்பத்தில் அப்படிதான் காணப்படுது, ஜாதிகளை நான் துரத்துவேன் அப்படின்னாரு. இவர்கள் போன இவர்கள் துரத்தணும். ஆனா துரத்தி அவர்கள் போன பிறகு மகிமெல்லாம் யாருக்கு? ஆண்டவருக்கு. ஆக்சுவலா ஆண்டவர் தான் பண்றாரு. ஆனா இந்த ஜனங்க போறதுக்கு ரெடி கிடையாது, அவர்களை துரத்துறதுக்கும் ரெடி கிடையாது. சுதந்திரிச்சாச்சா, இந்த இடத்த சுதந்திரிச்சாச்சா, என்னுடைய இடம் இது, பினிஷ்டு. அவருடைய எல்லைக்குள்ள எல்லாரும் வந்தாச்சு, ஸ்ட்ராங் ஆயாச்சு, பலப்பட்டாச்சு. இனி அங்க காணப்படுற அந்த ஜாதிகள்லாம் இப்ப சிறிய ஜாதிகள் ஆயிட்டாங்க இவங்களுக்கு முன்னாடி. அப்ப அவர்களை இவர்கள் துரத்த வேண்டும். அப்ப இவர்கள் ஸ்டெப் எடுத்து துரத்தலைன்னா அவர்கள் வந்து துரத்தப்பட மாட்டார்கள். ஆண்டவர் வந்து செயல்பட போறது கிடையாது, அந்த இடத்துல செயல்படல. அப்ப செயல்படாம இருக்கிறதான ஆண்டவருக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால ஆண்டவர் என்ன பண்ணல, இவர்களுக்கு உதவியாக செயல்பட்டு துரத்தல சத்துருவ. ஆனா கடைசியில முடிவில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் அவர்களை துரத்தி விடல அப்படின்னு என்ன பண்றாரு, எவ்வளவு சிம்பிளா பேசுறாரு பாருங்களா. உங்களால் தான் நான் துரத்தல அப்படிலாம் சொல்லாம நான் துரத்தல அப்படின்ற. அப்ப துரத்தினாலும் அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? ஆண்டவர்ன்றாரு. துரத்தலனாலும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் அப்படின்றாரு. அப்ப துரத்தாத போது நான் என்ன பண்றேன், நான் அவர்களை அந்த இடத்துல வைத்து உங்களை நெருக்குவதற்கும் உங்களை சோதிக்கிறதற்கும் நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாகவும் அவர்களுக்கு முன்பாக வெட்கப்படுவதற்கு ஏதுவாகவும் வைத்து உங்களை நான் என்ன பண்ணுவேன், அப்ப டூல்ஸா பயன்படுத்துவேன்றாரு அவங்கள. அவ்வளவுதான். அப்ப இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டீச்சிங் ரொம்ப வித்தியாசமாகவும் நமக்கு புரிந்து கொள்றது கஷ்டமான ஒரு டீச்சிங்காகவும் இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதான சில தீமையான காரியங்கள் அல்லது நம்முடைய ராங் டிசிஷன்ஸ் எல்லாம் கூட நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஆனால் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், அதை மாற்ற முடியாது. எப்படி மாற்றுவார்னு நமக்கு தெரியாது. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இப்படிப்பட்டதான காரியத்தை பண்ணின மனுஷன் இவ்வளமாகவல்லவா மடிந்து போயிருக்கணும், இவ்வளமல்லவா அந்த பலன் வந்து அனுபவித்திருக்கணும். ஆனால் கொஞ்ச நாள் அனுபவித்து கொண்டு இருக்கிறவன் அதுவே வந்து அவனுடைய ராங் டிசிஷன் அவனுக்கு இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் மாற்றும் போது வேறு விதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவரை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா ஆண்டவர் செய்கிறதான காரியத்தை நீங்க சொல்லவே முடியாது அந்த அதிசயத்தை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எப்படின்னு பாருங்க. ஆண்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தாவீது பத்சேபாள் என்பவரிடத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை, பல பிரமாணங்களை மீறி என்ன பண்ண ஒரு தவறை செய்தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதற்குரிய பலனை அவனுக்கு கொடுத்து என்ன பண்ணார், நிறைய கான்சிக்வன்சஸ் அனுபவிக்க செய்தார். ஏன்னா என்கிட்ட இப்போ ரீசெண்டா ஒரு கேள்வி வந்து, தாவீதுக்கு இத்தனை மனைவிகள் இருந்தாங்க, நல்ல அற்புதமான மனைவிகள்லாம் காணப்பட்டாங்க, அவ்வளவு பிள்ளைகள் காணப்பட்டாங்க, எதற்காக இந்த சாலமோனை, பத்சேபாள் இடத்துல பிறந்த சாலமோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுக்கு பின்பு ராஜாவாக்கி அவன் மூலமாக ஆலயத்தை எழுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ரீசெண்டா வந்துச்சு. அதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினே பண்ண முடியாது. ஆண்டவர் சூஸ் பண்ணார் அவனை, முதல் பிறந்த பிள்ளையை அடிச்சாரு, பாவத்துல பிறந்ததானா அந்த பிள்ளையை அடிச்சாரு, அதற்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சாலமோனை சூஸ் பண்றாரு. ஆனால் அதுல நீங்க பார்க்கும் பொழுது தீமையான, பயங்கர தீமையான ஒரு காரியம். ஆனாலும் இதை எப்படி ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவன் மனம் திரும்பி அதற்கான பலனை அனுபவித்த பின்பு அந்த ஜெனரேஷனை எப்படி ஆசீர்வதிக்கிறார், அது சாலமோன் மூலமா ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா உங்களால் அதை என்ன பண்ண முடியாது, காம்ப்ரஹெண்டே பண்ண முடியாததான ஒரு காரியம். அப்படிப்பட்டதான ஆண்டவர் தான். அதனால பாவம் செய்கிறவரை ஆண்டவர் மன்னித்து பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லவே வரல நான். ஆனால் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனுஷனை ரீஇன்ஸ்டேட் பண்றது, அவன் வந்து தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து அனுபவிக்க வேண்டிய காரியங்களை அனுபவித்த பின்பு அவனை எப்படி ஆண்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதுப்பித்து அவனுடைய அந்த பின் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார்ன்றதை நம்மளால வந்து விவரித்து சொல்லவே முடியாததான ஒரு காரியமா இருக்குது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. அவர்களை தண்டித்தார், அவர்களை கண்டித்தார், ஒப்பு கொடுத்தார், சிறுமைப்படுத்தினார், நெருக்கப்பட்டார்கள். ஆண்டவரை நோக்கி கதறின போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய கரம் தான் நீட்டப்பட்டுச்சு. அவர்களை தூக்குவதற்கு, அவர்களை கொண்டு வருகிறதற்கு, அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கு முதலாவது கரம் ஆண்டவருடைய கரம் தான் நீட்டப்பட்டது. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டீச்சிங்கா நமக்கு வந்து கிறிஸ்தவர்களுக்கு காணப்படும். இப்படி இருக்கக்கூடாது, இவர்களை மாதிரி இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஆண்டவர் சான்ஸ் தராருன்றதுக்காக இப்படி இருக்கலாம், அப்படி அல்ல.
ஆண்டவர் இப்படிலாம் சான்ஸ் தரான்றது ஆண்டவருடைய பக்கத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம். ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, நம்ம அப்படி போகக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் வந்து கைவிடுகிற தேவனும் அல்ல, மகா கிருபை உள்ளவன்றது அந்த மகா கிருபையை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது என்பதையும் நம்ம இதுல கற்றுக்கொள்ள முடியும். சரி, ஏதாவது கேள்வி இருக்கா? 3வது வசனத்திலேயே அந்த இது, ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக கொடுப்பதில்லை, ஆமா, அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாக. கடைசி வரைக்கும் ரிப்பீட்டடா நியாயாதிபதிகள் எழுப்பினாலும் திரும்பியும் அவங்க ஆமா ஆமா ஆக்சுவலி ஒரு மல்பத்தன்மையான ஒரு காரியம் தான் அந்த இடத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. விசுவாசமே மறதிக்கணும். இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப பார்வோனுடைய லைஃப் ஒரு இண்டிவிஜுவல், அவனுக்கு ஒரு சோல் காணப்படுது, அவன் ஒரு அதிகாரியாக காணப்படுறான், புறஜாதி, ஆண்டவரை அறியாதவன். ஆனால் இந்த பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தி நான் அதில் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்றதான வார்த்தையெல்லாம் இதில் நீங்கள் லிங்க் பண்ணணும். இது எப்படி அவனுடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்துறது? அன்ஃபேர். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எப்படி ஒருத்தனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனை தண்டிக்க முடியும்? அர்த்தம் இல்லையே. அப்போ அப்படியானால் என்ன அர்த்தம்? அத்தனை வாய்ப்புகள் கிடைக்கும் போதும் பார்வோன் என்ன பண்றான்? ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுறான். ரொம்ப நெருக்கப்படும் போது அவன் சொல்றான் நான் விட்டுறேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் மோசே அந்த பக்கம் போனோன்னா திரும்பவும் என்ன பண்றான்? மனதை மாதிரி என்ன பண்றான்? இது ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அவனை கடினப்படுத்தினேன், நான் மகிமைப்படும்படியாக அப்படின்ட்டு அவர் சொல்றார். அப்ப 2 விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கிறது. அப்ப தன்னுடைய ஜனங்களை மீட்கும் போது அதுல முழு மகிமையும் ஆண்டவர் தான் எடுக்கிறார். அப்ப ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துவது கூட தன்னுடைய ஜனங்களுடைய மீட்புக்கும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக அந்த இடத்துல அமையுது. அப்ப அங்க அவன் தான் சத்ரு. அவன் வந்து இருதயம் கடினப்படுவதற்கு அவன் தான் முழு காரணம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நான் மகிமைப்படுவதற்காக அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அதே தான் இங்கேயும் காணப்படுது. புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆழமான ஸ்டடி அது. ஆக்சுவலா கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு ஆழமான ஒரு ஸ்டடி. சரி, வேற ஏதாவது இருக்கா? அதனால என்னால் வந்து ஃபுல்லாலாம் இது ரொம்ப அழகாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்களே தான் அதை வந்து பார்த்துக்கணும். ஜென்ரலான ஒரு இது கர்த்தரை குறித்தான காரியம். இது இன்னும் நீங்கள் வந்து சங்கீத புஸ்தகத்திலாம் போகும்பொழுது கிரைஸ்டுடைய சில ப்ரேயர்ஸ் வந்து காணப்படும். அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்து நான் எடுத்து காமிப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய அக்கிரமம் அப்படின்னு சொல்லுவார். அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி வந்து அவருடைய அக்கிரமம்னு சொல்றாரு, அவருடைய பாவம்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் அதுதான் லிட்ரலி கரெக்ட் இல்லை. இப்போ என்னுடைய அக்கிரமத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டா, என் பிள்ளையினுடைய அக்கிரமத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் இல்லை. அவர் சொல்றாரு என்னுடைய அக்கிரமத்தை, என்னுடைய பாவத்தை அப்படின்னு சொல்றாரு. அப்போ மனுக்குலத்தின் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து அறிக்கை பண்ணுகிற காரியம் என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம்ன்ட்டு எடுத்து வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்படி வந்து இப்படிப்பட்ட காடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்ஃபேக்ட் அதுதான் கரெக்ட். இப்போ எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேலே விழ பண்ணினார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லணும்? தன்னுடைய பாவமா அதை ஏற்றுக்கொண்டாதான் அவருக்கு மரணம், இல்லைன்னா அர்த்தமே இல்லைல்ல. இப்போ என் பாவத்தை வந்து கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா என்னுடைய பாவத்துக்காக மறிக்கிறார்னு, என்னுடைய பாவத்தை அவருடைய பாவமாக அவர் ஏற்றுக்கொண்டபடினால்தான் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது நமக்காய் பாவமானார், இல்லைன்னா அதுக்கு வேற மீனிங் கிடையாது, நமக்காய் சாபமானார். அப்போ அந்த பாவத்தினுடைய மரணத்தை அவர் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். எடுத்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா வாசிங்க. சங்கீதத்தில் காணப்படும் கிரைஸ்டுடைய பிரேயர்ஸ்ல இப்படி வந்து வசனங்கள் வந்து வரும். சரி, இன்னைக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. உமக்கு முன்பாக மன உண்மையாக இருந்தேன் என்கிற வார்த்தையை கூட தாவீதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது. பிள்ளைகளும் அவருடைய கையில டூல்ஸ் தான். செயல்படுறவங்களும் அவருடைய டூல்ஸ் தான். எப்படின்னா இப்போ ஆண்டவருடைய கையில டூல்ஸ்னா, இப்போ என்னை வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸாக மாற்றுறதுக்கு என்னை வந்து கெட்டு போக வைக்கிறது அப்படி கிடையாது. இப்போ டூல்ஸ்னால் ரொம்ப வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா தேவன் வந்து
பயன்படுத்துகிற காரியம், இன்னொருத்தருக்காக பயன்படுத்துகிறார் அப்படின்னா அதில் நான் அஃபெக்ட் ஆகிற மாதிரி விட மாட்டார். அப்படி கிடையாது. இப்போ பிசாசோ இப்போ ஒரு ராஜா பண்ணுறான் அப்படின்னா, இப்போ ஒருத்தனை அனுப்புகிறான்னா அவன் அஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, அவன் செய்ய வேண்டிய காரியத்தை போய் செஞ்சு முடிப்பான், டூலாக அப்படி பயன்படுத்துவான். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. நம்ம விழுந்து போகிற மனுஷனை கூட கர்த்தர் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும். ஏன் பிசாசை கூட ஆண்டவர் டூலாக பயன்படுத்த முடியும். அதுக்காக அவனை பிசாசாய் மாற்றி பயன்படுத்துகிறாருன்ற அர்த்தம் அல்ல. நல்ல தூதனாய் காணப்பட்டான், அவன் விழுந்து போனான். ஆனால் அந்த பிசாசை பார்த்தீங்கன்னா ஜனங்களை சோதிக்கிறதுக்கு அவரால் பயன்படுத்த முடியும். அதுதான் தேவன். அதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய சொவரினிட்டின்னு சொல்றது. அதாவது அவருடைய ராஜரீகம், அவருடைய ஆளுகைக்கு உட்படாதபடிக்கு ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பிசாசும் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படாதபடிக்கு வெளியில தனியா போயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ மீன் அவர் பவர்ஸுக்கு உட்பட்டு தான். அதுக்கு வெளியில பார்த்தீங்கன்னா போக முடியாது, வெளியில வேலையே கிடையாது, வெளியில போகவே முடியாது. இப்போ எல்லாமே உள்ளதான் வந்தாகணும் அப்படின்றது. இப்போ நம்ம ஆண்டவர் அறியாதபடி ஒரு காரியத்தை பிசாசு செய்துட்டான் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம்னா நம்முடைய ஆண்டவரை அறியாம இருக்கும். ஆண்டவர் அறியாம பிசாசு ஒரு காரியத்தை செஞ்சுட்டான் அப்படியே செய்ய முடியாதுல்ல. எப்படி செய்ய முடியும் அவன்? அப்ப நமக்கு யாரை குறித்த அறிவு கம்மியா இருக்கு? நம்முடைய தெய்வத்தை குறித்த அறிவு கம்மியா இருக்கு. ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறா செய்தான் அப்படின்னா கூட ஆண்டவர் அனுமதித்து கொடுத்தாலும் செய்ய முடியும். ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறாக அவன் செய்கிறான்னு சொன்னால் அவர் சிருஷ்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இப்ப நான் உன்னதத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு அவன் திங்க் பண்றான்ல, அந்த திங்க் பண்றதுக்கு அவர் விட்டதுனால தானே திங்க் பண்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இல்லைன்னா அப்படியெல்லாம் திங்க் பண்ண முடியுமா அவனால? அந்த திங்கிங்கே அவரால் ஸ்டாப் பண்ண முடியும்ல. அப்ப அப்படிதான் நம்ம காடை குறித்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். நமக்குள்ளார திங்க் பண்றதுக்கு முன்னாடியே அந்த திங்கிங் என்னன்னு அவருக்கு தெரியுமானால் அந்த திங்கிங் அவரால் ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா ஸ்டாப் பண்றது கிடையாது. அதே போலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லூசிஃபர் அவனுடைய திங்கிங்கை ஸ்டாப் பண்றதுனா பண்ணலாம், ஆனா ஸ்டாப் பண்ணல அவரு. அதான் தேவன். அப்ப அவருக்கு அறியாம அவருடைய பார்வையிலிருந்து தப்பி ஒரு காரியமும் யாருமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. அந்த கிளாரிட்டி நமக்கு வரும். அதனால ரொம்ப அழகா நியூ டெஸ்டமெண்ட்ல கூட என்ன காணப்படும் அப்படின்னு சொன்னா, அவர் தலையில் உள்ள மயிரெல்லாம், ஏன் அப்படி சொல்றாரு? தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்குன்னு. அப்போ ஒரு மயிர் கூட அவருக்கு தெரியாம விழாது அப்படின்னா நம்ம சீவுனா எத்தனை முடி விழுது? ஆனா அவர் சொல்றாரு எனக்கு தெரியாம இன்னைக்கு எத்தனை முடி சீவும் போது விழுதுன்னு அவருக்கு தெரியும். அப்படின்னா நீங்க அவரை புரிந்து கொள்வதற்காக தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அதுதான் காட், நம்ம காட். இப்ப நம்ம என்ன பண்றோம்? அவரை அவ்வளவா புரிந்து கொள்ளாதபடினாலே நம்ம என்ன பண்றோம்? இப்படி அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம்? சில அநேக நேரங்கள்ல பிசாசுக்கு மகிமை கொடுக்கிறவர்களாக அப்படி வந்துட்டான் பிசாசு, இப்படி வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்போம். புரியுதா? அப்ப கர்த்தருடைய வெல்கம். சரி, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? பைபிள் ஸ்டடி முடிச்சிட்டோம். என்னங்க ஏதாவது கேள்வி இருந்தா நோ ப்ராப்ளம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஜென்ரலா கொஸ்டின்ஸ் பைபிள் எனக்கு இந்த டவுட் நான் கேட்கணும். எனிதிங். இருதயத்தை கடினப்படுத்தினார்னு நம்ம அந்த காரியத்துக்கு வரும்போது அப்போ சுயவில்ல அவர் ஓவர் ரைட் பண்ண மாட்டாரு. ஆமா, சுயவில்ல அவர் ஓவர் ரைட் பண்ண மாட்டார். சுயவில்ல அவர் ஓவர் ரைட் பண்றாருனாலே அது தப்பு. அது என்ன அப்படின்னு சொன்னா அவர் ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்கிறார். இப்போ சுயவில்னாலே என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு எனக்குன்ட்டு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு நன்மை தீமை அப்படின்றதான காரியத்தை அறிந்து முடிவு பண்ணுகிறதான சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்கும் போது அந்த சுதந்திரத்தை பறித்தால் எப்படி? தப்பு இல்லையா? அவர் சுதந்திரம் பறிக்க மாட்டார்ல. அப்ப ஃப்ரீவில்ன்றதே சுதந்திரம். அப்ப சுதந்திரத்தை அவர் பறிக்கிறார் என்று சொன்னால் எல்லாத்தையுமே அஃபெக்ட் ஆகும், ரட்சிப்பெல்லாம் அஃபெக்ட் ஆகும். எப்படின்னு சொன்னா அவன் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி தான் என்ன பண்றான்? இது சத்தியம் என்று அறிவிக்க ஓடும்போது சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறேன், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற முடிவை எடுக்கிறான். அதுதான் நம்ம பார்த்தோம். 1 தீமோத்தேயு முடிவுல பார்த்தோம். நல்மனசாட்சியை தள்ளிவிட்டு அவர்கள் விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்ப விசுவாசம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அது வேத வசனத்தின்படி வருகிறது, சத்தியத்தின் அடிப்படையில வருகிறது. அப்ப சத்தியம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சத்தியத்தை அறிவித்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? உள்ள வாங்குறீங்க. உள்ள வாங்கும் போது நீங்க இப்போ பாத்தீங்கன்னா ப்ராப்பரான குட் கான்சியஸ்ல நீங்க டிசைட் பண்ணணும். அதுதான் நல்மனசாட்சி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாம நீங்க டிசைட் பண்ணவே முடியாது. தெளிவு இல்லைன்னா எப்படி நீங்க டிசைட் பண்ண முடியும்? அப்ப நல்மனசாட்சியின் உடன்படிக்கை அல்லது நல்மனசாட்சியோடு நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இதை விசுவாசிக்கலாம், விசுவாசிக்க கூடாது என்கிறதான டெசிஷனை நம்ம உள்ள எடுக்கிறோம், தெளிவாக எடுக்கிறோம். அப்படி எடுத்துதான் நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுவோம். அப்ப ரட்சிப்பை விட்டு விலகும் போது சேம் பாயிண்ட் தான் வருது. என்ன அப்படின்னு சொன்னா இந்த முதலாவது இந்த நல்மனசாட்சியை தள்ளணும்.
தள்ளனா விசுவாசம் என்கிற கப்பல் சேதமாயிடும். பினிஷ்ட். அதுதான் நீங்க சொல்லுகிறார். இம்மனேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்றார். அப்ப சும்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம விசுவாசிக்கிறது கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு காரியத்தையும் விசுவாசிக்கிறதுனாலும் நம்ம இப்ப வாங்குகிறதான காரியத்தை என்ன பண்றோம், உள்ள வந்து சிந்திச்சு எஸ் நோ அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறோம். அது உங்களுக்கு கொடுக்கப்படுற ஃப்ரீ வில்ல தானே வருது. அப்ப ஃப்ரீ வில்ல கர்த்தர் ஓவர் ரூல் பண்ணவே மாட்டாரு, நோ சான்ஸ். ஆனா பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு ராஜா இருக்கிறான், அவனுடைய இருதயத்தை மாத்தி ஆண்டவர் ஒரு டிசிஷன் எடுக்க வைக்கிறார் அப்படின்னா அவரால் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஆனா ரட்சிக்கிறதுக்கோ இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யவே மாட்டார். அந்த ராஜா ரட்சிக்கப்படுகிறதற்கு அவனுடைய ஃப்ரீ வில்ல ஆண்டவர் தூண்டி இது பண்ணவே மாட்டார். என்ன அவனுக்கு சத்தியம் இதுதான், சத்தியம் இதுதான், உண்மை இதுதான், இதுதான் சரி, இதுதான் சரி என்பது அவனுக்கு தெளிவாகி கொண்டே வரும். அவன் தான் டிசைட் பண்ணணும். அந்த பார்வோனின் இருதயம் இன்னும் கடினப்படுத்தினான் அந்த அப்படி இருக்கும்போது பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துறார் அப்படிங்கும் போது அப்போ அவனோட விருப்பத்துக்கு மாறா இன்னும் அதிகமாய் அவனை துன்புறுத்துறதுக்கு நேரம் நடத்துறாரா? இல்ல அதுதான் நான் சொன்னேனே. இப்ப பார்வோனுடைய தன்னுடைய நாம மைமைப்படுவதற்காக பார்வோனை வந்து நான் வந்து இருதயத்தை நான் கடினப்படுத்தினேன் ஆண்டவர் சொல்றாருல. இப்ப பார்வோனுடைய இருதயத்தை வந்து ஆண்டவர் கடினப்படுத்துறாருன்னா பார்வோன் எஸ் போலாம் அப்படின்னு சொன்ன பிறகு போக வேண்டான்ட்டு சொல்லுகிறதும் பார்வோன் தான். அப்போ ஆண்டவர் அதை மாற்றல, அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிவை எடுக்கிறான். அப்போ இது ஆண்டவர் வந்து போய் அவனை வந்து அப்படி தூண்டினாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா இப்போ நம்ம இப்போ பார்த்ததை போல, நியாயாதிபதிகளை பார்த்ததை போல அந்த தீமையான டெசிஷன்ஸு தன்னுடைய நாமம் மைமைப்படுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டார். அவ்வளவுதான். பார்வோனுடைய அந்த பேட் டெசிஷனும் பார்வோனுடைய ப்ரைடையும் பார்வோன் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டதையும் தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் தன்னுடைய ஜனத்தை விடுதலையாக்கும் போது தன்னுடைய பராக்கிரமத்தையும் காண்பிக்கிறதற்கு ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டார். அதான் சொன்னார். ஓகே, அந்த நம்ம சூஸ் பண்ணப்புறம் எதை சூஸ் பண்ணாலும் காட் அதன் மூலமா மகிமைப்பட முடியும். அப்படி கிடையாது. ஆக்சுவலா இப்ப நம்ம ராங்கான காரியத்தை சூஸ் பண்ணும்போது அதில் ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார். ஆனா நம்ம ஆண்டவரையே பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த டிசிஷனை கூட நன்மையானதா மாற்ற முடியும். ஆனா தீமையான டிசிஷன் கூடிய கான்சிக்வன்சஸ் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். பார்வோன் வந்து இவ்வளவு சான்ஸ் கொடுத்த பிறகும் அவன் ஒரு மனம் திரும்பல. அப்போ அவர் வந்து சூஸ் பண்ணியாச்சு தீமையை. அந்த அந்த தீமையை சூஸ் பண்ணி அந்த கான்சிக்வன்சஸ்ல அவர் போகும்போதும் கர்த்தரால அவனை கொண்டு மகிமைப்பட முடியும். அவனை கொண்டுன்னா தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமைப்பட முடியும், அவனுடைய லைஃப்ல இல்ல. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்வோனோட பெரியவர். பார்வோன்னா என்ன, அவனை வந்து தெய்வமாக அவர்கள் வந்து வணங்குகிறார்கள், தெய்வமாக பார்க்கிறார்கள். அதாவது தேவன் மனுஷன் அவங்களுக்கு பூமிக்கு வந்திருக்காரு அப்படியாக பார்க்கிறார்கள். அப்ப கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எகிப்துல செய்ததான அத்தனை காரியங்களும் எகிப்திலுடைய தெய்வங்களை சிறுமைப்படுத்துகிற காரியங்களாக அமைந்தது. இன்க்ளூடிங் பார்வோன். அத்தனை தெய்வங்களை பார்க்கலும் தான் தான் பெரியவர் அப்படின்றத அவர் வந்து சொல்லுகிறதான சாட்சியாக அது அமைந்தது. இப்ப இந்த பார்வோனுக்கு வந்து இத்தனை வாய்ப்புகளை கொடுத்து அங்கிருந்தெல்லாம் 10 வாதைகளை கொடுத்து வெளில கொண்டு வந்தாச்சு. வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் மனம் திரும்பி இருக்கலாம்ல. இப்ப இந்த ஒவ்வொரு வாதையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கலங்குறவன், அவர் பெரியவர்னு சொல்றவன், அனுப்பிடுறேன்னு சொல்றவன், ஒவ்வொரு வாதையின் முடியிலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய டெசிஷனை மாற்றிக்கொண்டே வருகிறான். கடைசி வாதையில் அவனால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அது பெரிய டிசாஸ்டராக வந்து காணப்பட்டுச்சு 10வது வாதை. அதனால அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் வந்து அவனுக்குள்ள வருது. என்ன அப்படின்னா இவர்கள் எல்லாம் போயிட்டா யார் வந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்வா அப்படின்றது. எகிப்தியரை இனி வச்சு வேலையெல்லாம் செய்ய முடியாது, அவங்களாம் கொளுத்திருப்பானுங்க. அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் அவர்களை விரட்டி போய் பிடிக்கிறதுக்கு போறான். கர்த்தர் அதுலேயும் மகிமைப்படுகிறார். அப்ப கடைசி வரைக்கும் அவன் வந்து மனம் திரும்பவே இல்லையே. ஆனால் இந்த பார்வோனோடு கூட காணப்பட்டதான சிலர் வந்து இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொண்டு இவர்களோடு கூட வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியும் வாசிக்கிறோம். பல ஜாதியான ஜனங்கள் எகிப்தில இருந்து என்ன பண்ணாங்க, இவர்களோடு கூட வந்தார்கள். ஓகே, அதுல நிறைய ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. நிறைய பேர் இச்சை உள்ளவர்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை இழுத்தவர்களும் காணப்படுறாங்க. வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் சாகிறதற்கு கூட வந்ததான ஜனங்களும் ஒரு காரணம் என்று சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அவர்களோடு கூட வந்த பல ஜாதியான ஜனங்கள் இச்சை உள்ளவர்களாகி தங்களுக்கு மாம்சம் எங்க இறைச்சி எங்க
ஆனா எல்லாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதை போல இருக்கும். ஆனா சங்கீதத்துல ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கும், இதெல்லாம் தூண்டி விட்டு இது பண்ணது கூட வந்ததான மற்ற ஜனங்கள் அப்படின்ட்டு இருக்கும். அங்கேயும் என்ன புஸ்தகத்திலையும் இருக்கும். அப்ப ஒரு டெசிஷனை, தவறான டெசிஷனை எடுக்கும்போது அதுல கர்த்தர் மகிமைப்படுகிறது கிடையாது. தேவ பிள்ளைகள் எடுத்தாலும் மற்ற யார் எடுத்தாலும் அதிலே கர்த்தர் மகிமைப்படுகிறது கிடையாது. ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் தேவனை திரும்ப திரும்ப உறுதியாக பிடிச்சுக்கிறாங்கல்ல, அப்பொழுது அவர்களுடைய இந்த ராங் டெசிஷன்ஸை கூட ஆண்டவர் வந்து பின் நாட்கள்ல நன்மைக்கு ஏதுவாக மாற்ற முடியும் என்று தான் வேதம் சொல்லுது. நன்மைக்கு ஏதுவாக, ஒரு அடிக்கடி சொல்லுவார்ல, நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவரால் மாற்ற முடியும். ஆனா எப்ப மாற்றுவாரு தெரியாது நமக்கு. குட் டெசிஷனுக்கு உடனே பலன் கிடைக்கும், பேட் டெசிஷனுக்கு உடனே பேட் டெசிஷனுக்குரிய பலன் தான் கிடைக்கும். அப்ப நன்மைன்றது எப்ப தெரியாது. ஆனா கர்த்தர் பிடிச்சிக்கிட்டா ஆண்டவர் செய்வார், அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷனையாவது செய்வார். ஓகேவா? புரியல? நான் வந்து இப்போ பார்வோனை பத்தி கேட்டேன். பார்வோன் வந்து தீமையை அவன் சூஸ் பண்ணியாச்சு, அதுக்குள்ள கான்சிக்வன்சஸ் தான் அவன் அழிய போறான். அந்த அவன் அழியும் போது கூட கர்த்தர் தான் அதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அதுலயும் கர்த்தருடைய நாமம் வந்து எல்லாமே காட் இஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆமா, இப்ப நியாய தீர்ப்புல கர்த்தர் மகிமைப்படுறாரான்னு கேட்டீங்கன்னா ஆமா, நியாய தீர்ப்பிலே கர்த்தர் மகிமைப்படுகிறார், அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. எந்த விதத்துல நியாய தீர்ப்புல மகிமைப்படுவார்? ஏன் அப்படின்னு சொன்னா, மகா கிருபை உள்ளவராக தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் காணப்பட்டு அவர்களுக்காக என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் தம்மையே ஒப்பு கொடுத்து சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை இந்த பூமியில வாழ விட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து போகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை உயிரோடு எழுப்பி அழிக்கும் பொழுது கூட கர்த்தருடைய நாமம் தான் மகிமைப்படும். ஏன்னா அழிக்கப்படுகிறவர்கள் யாருமே அவரிடத்துல நீங்க ஏன் இதை எனக்கு செய்யல, ஏன் எனக்கு இதை உணர்த்தல, எனக்கு ஏன் இந்த சான்ஸை கொடுக்கல கேட்க முடியாது அவர்கிட்ட. அப்ப நியாய தீர்ப்பில் கூட ஆண்டவருடைய நாமம் தான் மகிமைப்படும், அவர் மகிமைப்படுவார். தண்டிக்கும் போது, சிக்ஷிக்கும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆக்சுவலா ஏன் என்று சொன்னால் அது எல்லாவற்றுக்கும் பின்பாக அன்பு காணப்படுது. சிக்ஷிக்கும் போது, தண்டிக்கும் போது அன்பு காணப்படுது. நியாய தீர்ப்பும் போது கர்த்தருடைய கோபாக்கினை வெளிப்படுது. ஏன்னா அவர் நியாயாதிபதியை அதை செய்து முடிக்கலன்னா அவர் காடே கிடையாது. அப்படி எல்லாவற்றிலுமே அவர் மகிமைப்படுவார். ஏனென்று சொன்னால் இது எல்லாமே அவருடைய வார்த்தைகளிலிருந்து வருகிறது. அவர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார், அதை வந்து பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். அதை விட அவருக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. அவர் பேசின வார்த்தைகளை பார்க்கலாம் அவருக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. அதை அவர் நிறைவேற்றும் போது அவர் மகிமைப்படுவார். அவ்வளவுதான். வேற எனிதிங்? பைபிள்ல சந்தேகமே கிடையாதா? என்ன? ஓகே, குட் கொஸ்டின். சோதோமை வந்து ஏன் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அழிக்கணும், அதாவது குறிப்பிட்ட நாள்ல ஏன் அழிக்கணும், அதை ஏன் கேட்கல? இப்ப அதுக்கு முந்தின நாள் அழிச்சிருக்கலாம், அதுக்கு பிந்தின நாள் அழிச்சிருக்கலாம். எதுக்கு நான் அந்த கேள்வியை கேட்கிறேன்னா, அந்த நியாய தீர்ப்பை வழங்குகிறதான அந்த நொடி அது வந்து ஆண்டவருக்கே உரியது. அதுல வந்து ஆபிரகாமும் வர முடியாது, யாருமே முன்னாடி வர முடியாது. என்னன்னா அவன்கிட்ட அந்த பேசுறதான கான்வர்சேஷன் எவ்வளவு நேரம் இருக்குன்னு கூட அவருக்கு தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட பேசுகிறதான காரியம். அப்ப எந்த நாள்ல அவர் சொல்றாரு, அவர்களுடைய அக்கிரமம் வந்து எனக்கு எட்டிற்று, அழிக்கிறதுக்காக இறங்கினேன் அப்படி சொல்றாரு. அவர்களுடைய கூக்குரல்ல பாவம் வந்து எட்டிச்சான், அப்ப அழிக்கிறதுக்காக இறங்கிட்டார். அப்ப அக்கிரமம் நிறைவாகும் பொழுது கர்த்தர் என்ன டைம்ல வேணா அழிக்கலாம் அவர்களை. அதுக்கப்புறம் எல்லாமே கிரேஸ் பீரியட் தான். இல்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் சோதோம் குமாரால யார் லீவ் பண்ணிட்டு இருந்தா? அப்ப மோசமான ஜனங்கள் இல்ல, ஆபிரகாமுக்கு ஒரு ரிலேட்டிவ் அங்க இருந்தார்ல, யாரு அவரு? லோத்து. லோத்து குடும்பம். லோத்து வந்து ஆபிரகாமுடைய சகோதரன், தன்னுடைய சகோதரனுடைய மகன். அவனுடைய குடும்பம் அங்க காணப்பட்டு. அப்போ வந்து கர்த்தர் வந்து இந்த காரியத்தை வந்து ஆபிரகாம்கிட்ட பேசும்பொழுது அவன் உடனே என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்க லோத்தை தான் நினைக்கிறான், நம்மளால அங்க இருக்காருல்ல, மாட்டிக்கிட்டாருன்னா என்ன ஆவாரு அப்படின்ட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் பேச ஆரம்பிக்கிறான். ஸ்பெசிஃபிக்கா லோத்தை சொல்லி அவன் சொல்லல. ஆபிரகாமுக்கு வந்து அப்படி எல்லா ஜனங்கள் மேலேயும் அப்படி ஒரு அன்பு காணப்பட்டுச்சா அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இவன் வந்து பாத்தீங்கன்னா உறவினன், ரத்த சம்பந்தமான உறவினன், இவனோடய வந்து வந்தான். இவனுக்கு அங்கிள் அவரு,
ஆபிரகாம் அங்கிருந்தே கூட்டிட்டு வந்து ஆண்டவர் வந்து பார்த்து அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கூட நீ அவனை அனுப்பிச்சிருன்னு சொல்லலை ஆக்சுவலா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஆபிரகாம் வந்து நெருங்கி வரும் பொழுது அவர்களுக்குள்ளேயே மந்தை மேய்க்கிறவர்களுடைய சண்டை வந்துருது. அப்போ ஆபிரகாம் வந்து ஒரு சாய்ஸை கொடுக்குறாரு, நீ இந்த பக்கம் போறியா, நான் அந்த பக்கம் போறேன், இந்த பக்கம் போறியா, நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்றாரு. அவர் சூஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ஏரியாவுக்கு போயிட்டாரு. அவர் சோதோம் குமாரா பக்கம் போயிட்டாரு. இந்த பக்கம் வந்து ஆபிரகாம் வந்து வந்துட்டார். ஆனா ஆபிரகாமுக்கு வந்து லோத்து மேல மிகுந்த அன்பு உண்டு. லோத்தை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஆபிரகாம் வந்து யுத்தத்துக்கு போயிட்டாருல்ல. ஆமாம், ஆபிரகாம் அப்படியெல்லாம் விட மாட்டாரு. அப்போ வந்து ஆபிரகாம் வந்து என்னன்னா, லோத்து நிச்சயமாக தன்னுடைய அண்ணனுடைய மகன், இன்னும் கேட்டா அப்பா மாதிரி ஆபிரகாம் ஆக்சுவலா அவருக்கு. ஏன் அப்படின்னா ஆரானுடைய பிள்ளை தான் இந்த லோத்து. ஆரான் வந்து இறந்துட்டார். அப்ப ஆபிரகாம் தான் அவருக்கு ஒரு தகப்பனை போல அவரு. அப்போ வந்து லோத்து தான் மனத்துல இருந்திருப்பார் நிச்சயமாக. அப்ப அங்க இத்தனை பேர் இருந்தா அழிப்பீரோ, என்ன நினைச்சிருப்பாரு அவரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா எப்படி இவ்வளவு வருஷங்கள் லோத்து அங்க இருந்திருக்கிறானே, அவன் வந்து சுவிசேஷத்தை சொல்லி சிலரை கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்றதானே. ஏன்னா ஆபிரகாம் எப்பயுமே லோத்தை போய் விசிட் பண்ணதாகவோ, அவங்க வீட்டுல விருந்து சாப்பிட்டதாகவோ, அங்க சோதோம் குமாரால அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னதாகவோ இல்லை. ஆனால் லோத்து சொன்னதாக இருக்கு. பேதுரு வந்து எழுதுறாரு, அங்கே காணப்படுகிறதான அந்த காமவிகார கிரியைகளை பார்த்து தன்னுடைய இருதயத்துல வாதிக்கப்பட்ட லோத்தை கர்த்தர் ரட்சித்திருக்க அப்படின்றார். அப்படியானால் அங்க நடக்கிறதான காரியங்களுக்கு உடன்படாதபடிக்கு அவர்களை திருத்துவதற்கு லோத்து முயற்சி பண்ணியிருக்கிறார். ஆனா நடக்கல, ஒருத்தர் கூட மாற்ற முடியல. அப்ப ஆபிரகாம் என்ன நினைச்சிருக்கிறாரு, நிச்சயமாக லோத்து வந்து அங்க போனால நம்ம தெய்வத்தை தான் அவனும் ஆராதிக்கிறான், அவனுக்கு தெரியுமே, சுவிசேஷம்லாம் தெரியுமே, சத்தியம்லாம் தெரியுமே, ட்ரை பண்ணியிருப்பான். அவன் நிச்சயமா ட்ரை பண்ணானா ஒருத்தனுமே மாறல. அப்ப அதன் அடிப்படையில் தான் அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட பார்கெயின் பண்றாரு. இத்தனை பேர் இருந்தா அழிப்பீரோ, இத்தனை பேர் இருந்தா அழிப்பீரோ. ஆண்டவர் சொல்றாரு, அழிக்க மாட்டேன். இத்தனை பேர் இருந்தா 10 பேர் இருந்தா கூட அழிக்க மாட்டேன் அப்படின்னா 10 பேர் கூட இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், அதுக்கு மேல அவர் இறங்க விட மாட்டார். அவர் என்ன கொஸ்டின் ஏன் அப்படின்னா 4 பேர் அப்படின்னா கரெக்டா வந்துருது. 4 பேருக்கு வந்துருவான் அவருக்கு. அப்போ ஆண்டவர் இறங்கினதான நோக்கம் அங்க நடக்காது, அழிக்க முடியாது. அப்படி அப்ப ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் பல வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 450 வருஷத்துக்கு முன்பாக, 430 வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாம்கிட்ட பேசும்போது, உன்னுடைய தலைமுறை வந்து எகிப்துக்கு அடிமைகளாய் போவார்கள், ஆமா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, எமோரியரின் 15ஆம் அதிகாரம் ம் 16 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அப்ப கானானுக்குள்ளே வாழ்கிற ஒரு ஜாதியினுடைய அக்கிரமம் ஆண்டவருடைய பார்வையில் இன்னும் ஃபுல் ஆகல, இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அவனுங்க. அப்ப ஆண்டவர் ஒருவருடைய பாவம் வந்து முழுசா நிறைவேறல அப்படின்னு சொன்னா அவனை அழிக்க மாட்டார், சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவன் பாவி இல்லைன்னு கிடையாது, பாவி தான், பாவத்து மேல பாவம் கூட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா இது எனஃப், இவனை அழிக்கிறதான டைம் அப்படின்றதான் அக்கிரமம் நிறைவேறுதல். அப்ப அக்கிரமம் நிறைவேறும் பொழுது ஆண்டவர் வந்து எப்போ வேணா அழிக்கலாம், எப்போ வேணா அழிக்கலாம் அவனை. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா மனுக்குலத்தினுடைய அக்கிரமம் நிறைவாறின போதும் அழிக்காம இருக்கிறார். அப்ப எல்லாமே கிரேஸ் பீரியட். நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கிரேஸ் தான். ரட்சிக்கப்படாம உயிரோட இருக்கிறான்ல அவனுக்குலாம் கிரேஸ் பீரியட், மனுக்குலத்துக்கு கிரேஸ் பீரியட். ஆமா, அழிக்கப்படலாம் நம்மெல்லாம், ஆனா ஆண்டவர் அழிக்காம வச்சிருக்காரு. அதுதான் அவருடைய கிருபை. அது வந்து அளவிடவும் முடியாது, அதை குறித்து பேசவும் முடியாது. நம்ம ஒரு மெசேஜ் எல்லாம் அடைக்கிற முடியாது, மகா கிருபை உள்ள தேவன் அப்படிலாம் அடைக்கிறலாம் முடியாது. அவ்வளவு பெரியவர் அவர், அவருடைய கிருபை ஆச்சரியமா இருக்கும். அப்ப அதுதான் வந்து நடந்ததான காரியம். சோதோகுமாரால ஃபுல் அப்படின்றாரு, ஃபுல் அழிக்கணும் நான் அப்படின்றார். அதை வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஆபிரகாம் அவ்வளவு ஸ்பெஷல். ஒரு இடத்துல சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு சொல்லாமல் செய்வேனோ அப்படின்னு கேட்கிறாரு ஒரு இடத்துல. அப்படி ஆபிரகாம் ஏன் ஸ்பெஷல் ஆபிரகாம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியில் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த சந்ததியில் தான் தேவன் ரட்சிக்கிறதுக்கு வரப்போறார். ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக், ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோவுக்கு பிறந்த 12 பிள்ளைகள்ல ஒன்று யூதா. யூதாவினுடைய குடும்பத்துல தான் ஈசாய் வருகிறார். ஈசாயினுடைய மகன் தான் தாவீது. தாவீதினுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இதுல வந்து தேவன் மனிதனாக வெளிப்படுவதற்கு தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் அவன். அப்ப அந்த மனிதன் சந்ததியில வருகிற ஒருவரினாலே இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்பை அடைய போகிறார்கள் என்று ஆண்டவர் முன்குறித்த பாத்திரம். ஆனபடினால் விசேஷமானவன், அவனுக்கு சொல்லாம செய்வேனா நான் அப்படின்றார். வேற ஒண்ணும் கிடையாது. வேற ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். ஒரு